நம்மை அனுதினமும் அன்பு பாராட்டி தாளாட்டி சீராட்டி சுகத்தோடும் பலத்தோடும் வழி நடத்துகிற நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். இன்றைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை, வாக்கு தத்தத்தை தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இந்த உலகத்துல அன்புக்கு உதாரணம் பலரை நாம் காண்பித்தாலும் அவர்கள் எல்லாரும் மனிதர்களே. மனிதன் அன்பு மாறி போகும், உலகத்தின் அன்பு மாறி போகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்போ நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவைகளாக இருக்கிறது. எனவே நாமும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற நாம் எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், தேவ பிள்ளைகளின் அடையாளமாக அன்பும் சமாதானம் மாற வேண்டும். SPCID ஒரு முறை என்னை சந்தித்து பேசும்பொழுது அவர் ஒரு சாட்சி சொன்னார். என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்தவர்களால உங்களால் எங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. கிறிஸ்தவர்கள் என்றாலே அன்பு பாராட்டுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்றாலே சமாதானத்துக்குரியவர்கள் என்று தேவனை அறியாத ஒரு மனிதன் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு இந்த காரியங்களை, அன்பை ஊழியர்களிடத்திலே பார்க்க முடியவில்லை, அன்பை சமாதானத்தை ஊழியர்களிடத்திலே காண முடியவில்லை. இவ்வளவு ஒரு பரிதாபம் பாருங்கள். தேவ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் அடையாளங்களாய், கிறிஸ்துவின் நிருபங்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாய் வாழ்வோம், ஜெயம் பெறுவோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருப்பீராகப்பா. எந்த நிலைமையில் நம்முடைய பிள்ளைகள் உம்மை விட்டு விலகாது இருப்பார்களாக. வலது இடதுபுறம் விலகாத படிக்கு உடைய நியமங்களையும் கட்டளைகளையும் வசனங்களையும் வார்த்தைகளையும் பிடித்துக் கொள்வார்களாக என்று சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.